வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது நீங்கள் எந்த கடவுளுடைய அம்சம், நீங்கள் பிறந்த அதே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நட்சத்திர நாளில் பிறந்த கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கான முழுமையான பலன்களை நீங்கள் அடைய முடியும். முதலாவது அஸ்வினி. வீணையை கையில் ஏந்தி வெண்தாமரையில் அமர்ந்து கல்விக்கு அதிபதியாய் திகழும் சரஸ்வதி தேவி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். அதனால இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஆயர்கலைகள் 64லையும் சிறந்து விளங்கலாம். மேலும் அஸ்வினி குமாரர்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தார்கள். இரண்டாவது பரணி. எருமை தலையுடன் பிறந்த மகிஷாசுரன் என்று அழைக்கப்படும் அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அந்த அரக்கனை அழிப்பதற்காக பார்வதி தேவி துர்க்கை அம்மனாக அவதரித்த நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். இதுவும் மேஷ ராசிதான். விசாகம் மற்றும் கார்த்திகை. சூரபத்மனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து அக்னி ஜுவாலையை உருவாக்கினார். இந்த அக்னி ஜுவாலைகள் 6 குழந்தைகளாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார்கள். இந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உகந்தது. ரோஹிணி. தன்னுடைய தாய்மாமன் கம்சன் கிட்ட இருந்து தேவர்களையும் மனிதர்களையும் காப்பாற்றுவதற்காக பஞ்ச பாண்டவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வெங்கட பெருமானுடைய 9வது அவதாரமா வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையா ஆவணி மாதம் அஷ்டமி திதி அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். மிருகசீரிசம். சிவபெருமானுடைய பக்தராகவும் குபைரவனத்திற்கு பாதுகாவலனாக இருக்கும் புருஷ மிருகம் சிங்க உடலும் மனித தலையோடு இருக்கும் இந்த புருஷ மிருகம் அவதரித்த நட்சத்திரம் தான் மிருகசீரிசம். திருவாதிரை. தாரகவனத்தில் தங்கியிருந்த முனிவர்கள் சிவபெருமானை அழிப்பதற்காக பலவிதமான ஆயுதம் கொண்ட கொடிய விஷம் கொண்ட மிருகங்களை சிவபெருமான் மீது ஏவி விடுகிறார்கள். சிவபெருமான் மீது ஏவப்பட்ட அனைத்துமே ஆபரணமாய் மாறி ஆருத்திர தரிசனமாக காட்சி கொடுத்த நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். புனர்பூசம். விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரமாக ரகுகுலத்தில் தசரத மன்னனுக்கு மகனாய் பிறந்து சீதாதேவியை மணந்து ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்து ராவணனை சம்ஹாரம் செய்து ஒழுக்க மிகுந்த மனிதனாய் வாழ்ந்த ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் தான் புனர்பூசம் கடகராசி. பூசம். பிரம்மகுமாரர்களுக்கு ஞானத்தை போதித்து தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் கடகராசி. ஆயுள்ய நட்சத்திரம். பார்க்கடலில் விஷ்ணு பகவானிற்கு படுக்கையாய் இருக்கும் ஆதிசஷ்யன் நாகம் அவதரித்த நட்சத்திரம் தான் ஆயுள்ய நட்சத்திரம். மகம். இந்த உலகத்திற்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அவதரித்த நட்சத்திரம் தான் மகம் நட்சத்திரம் சிம்மராசி. பூரம். கலியுகத்தில் மானிட பிறவி எடுத்து ஸ்ரீ வைகுண்ட பெருமானை தன் கணவனாய் நினைத்து வாழ்ந்த அரங்கநாதனோடு ஒன்றாய் இணைந்த ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் சிம்மராசி. உத்திரம். தேவர்களும் அசுரர்களும் தான் இழந்த சக்தியை மீட்டெடுக்க அமிர்தத்தை வேண்டி பார்க்கடலை கடையும் போது விஷ்ணுவின் மனைவியாக மகாலட்சுமி அவதரிச்சாங்க. அவ்வாறு அவதரித்த மகாலட்சுமியின் நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். அஸ்தம். காயத்ரி தேவி நட்சத்திரமாக உருவானதுதான் இந்த அஸ்த நட்சத்திரம். சித்திரை. மகாவிஷ்ணுவுடைய கையில் பல ஆயுதம் இருக்கும். அதிலையும் மிகவும் முக்கியமான ஆயுதம் எதுவென்று பார்த்தால் அவருடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை தான் சக்கரத்தாழ்வார்கள் என்று கூறுவார்கள். இது அவதரித்த நட்சத்திரம் தான் சித்திரை. சுவாதி. விஷ்ணு பெருமானுடைய 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர். ஸ்ரீ நரசிம்மர் பார்ப்பதற்கு சிங்கத்தலையோடும் மனித உடலோடும் காணப்படுவார். இவர் இரணியன் என்று அழைக்கப்படும் அரக்கனை வதம் செய்ய தன்னுடைய பக்தனான பிரதானுக்கு உதவி செய்தார். அனுஷம். லக்ஷ்மி தேவியோடு நாராயணன் அவதரித்த நட்சத்திரம் தான் அனுஷ நட்சத்திரம். கேட்டை. பூமாதேவி இரணியாச்சன் என்னும் அரக்கன் கிட்ட இருந்து மீட்க விஷ்ணு பகவான் பஞ்சு உருவம் எடுத்து வரத அவதாரத்தில் தோன்றியதுதான் கேட்டை. மூல நட்சத்திரம். ராமருக்கு பிரேதாயுகத்தில் உதவி செய்வதற்காக சிவபெருமான் அருளால் அஞ்சனைக்கு மகனாய் அவதரித்தவர் தான் ஆஞ்சநேயர். ஸ்ரீராம பக்தனாய் ராமாயணத்தில் வாழ்ந்து இன்றும் சிரஞ்சீவியாய் உயிருடன் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஆஞ்சநேயர் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். பூராடம். சிவபெருமானோடு ஜம்புகேசவ அவதாரம் எடுத்தவர் இந்த பூராடம் நட்சத்திரம் அன்றுதான்.
உத்திராடம் பார்வதி தேவி தன்னுடைய காவலுக்காக உருவாக்கப்பட்ட முழு முதல் கடவுளாய் விநாயகர் தோன்றிய நட்சத்திரம் உத்திராடம். திருவோணம் மது கைடவர் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் பிரம்மாவை போல படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் பிரம்மாவிடம் இருந்து வேத நூல்களை திருடி தேவர்களை துன்புறுத்தினார்கள். அந்த தேவர்களை மீட்டெடுக்க இயலாத வேத நூல்களை விஷ்ணு பெருமான் திருவோணம் நட்சத்திரத்தில் அயக்ரீவர் அவதாரம் எடுத்து குதிரை தலையோடும் மனித உடலோடும் அரக்கர்களை போரிட்டு தேவர்களை மீட்டெடுத்தார். அவிட்டம் மகாவிஷ்ணு பல ரூபங்களாக காட்சி கொடுத்தாலும் அனந்த சயன கோலத்தில் காட்சி கொடுக்கும் போது அவதரித்த நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். சதயம் மித்ருஞ்சேஸ்வரர் சிவபெருமானுடைய அவதாரம் தோன்றிய நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். பூரட்டாதி ஏகபத்ரமூர்த்தி என்பவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் சிவபெருமானோட 64 திருவுருவங்களில் ஒருவர் ஆவர். இந்த திருவுருவத்தில் சிவபெருமான் ஒரு பாதம் கொண்டு வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் பெருமாளும் இருக்கும் நிலைதான் ஏகபத்ரமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. உத்திரட்டாதி சிவபெருமானுடைய மகா ஈஸ்வரர் அவதாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்தான். ரேவதி விஷ்ணுவுடைய அரங்கநாதர் அவதாரம் ரேவதி நட்சத்திரம். நான் சொன்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய கடவுள்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இதே போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவலோகம் மியூசிக் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.